ஹே பீப்பிள், நான் உங்களுக்கு சஞ்சய் சந்துரு நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக ரொம்ப நாள் கழிச்சு ரெசிபிஸ் வருது. ஸோ நடுவில் இன்பிட்வீன்ஸ் போட்டு தான் வரேன் இந்த மாமி சீரீஸ்ல. ஸோ எங்க பாட்டியோட ரெசிபி எல்லாமே நான் ஒன்னொன்னா அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ரெஸ்பான்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் எல்லாமும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நிலையே தெரிஞ்சிருக்கும். ஸோ டுடே வி ஆர் கோனா மேக் ஹைதராபாத் ஸ்டைல்ல லேயர் தம் பிரியாணி. ஸோ யூஷுவல் பிரியாணி மாதிரி இல்லாமல் இது சிக்கன் மேரினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ஃபியூ ஸ்டெப்ஸ் பண்ணி ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு ஸோ அது கூடவே புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸை ஒரு 90% குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கனையும் குக் பண்ணிட்டு அதை லேயர் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கடைசியாக அதை தம் பண்ணி எடுக்கிறது தான் இதோட ப்ராசஸ். ஒரு 20 minutes தம் போட்டாலே போதும். ஸோ அவ்வளோ சூப்பராக ஒரு அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போது யூஸ்வலாக செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் பொடியாக அரிஞ்சு வச்சு உதிர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கடாயை பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எண்ணெயை போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடு வந்த உடனேவே நீங்கள் இந்த ஆனியனை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா போட்டோன்னே இது தீரா மாதிரி ஆகிடும். ஸோ எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த அளவுக்கு எண்ணெயில். ஸோ அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் விட்டு நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். ஸோ அது ஒரு சைடில் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேஷன் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1 kg அளவுக்கு பெரிய சைஸ் பீசஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1/2 kg நார்மல் பீசஸ் சின்னதாக எடுத்திருக்கேன். அது 65க்கு தான். ஸோ இந்த பெரிய பீசஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கிறிஸ்பி கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்தோடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ சிக்கனில் 1 tablespoon சால்ட், அதுக்கப்புறமா லெமனோட ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு சீடு எதுவும் இல்லாமல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 teaspoon ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மசாலாலாம் அதை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், அது ஃபுல்லாக போடாமல் பாதி பேட்ச் இப்போ ஆட் பண்ணிவிட்டு மீதி நம்ம லேயரிங் பண்ணும்போது தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தயிரை ஒரு ஸ்ட்ரெயினர் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மேலே தயிர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகி ஹங்கர்ட் மாதிரி வரும் திக்காக. நீங்கள் கவுத்திங்கன்னா அப்படியே பாத்திரத்தில் ஈஸியாக விழுந்துருவாங்க. ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸி. கிளாத் கூட ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் 2 tablespoon, அதுக்கப்புறமா தனியா பவுடர் ஒரு tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட கியூமின் பவுடர் ஒரு 3/4 tablespoon, கரம் மசாலா ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம பிரியாணிக்கு போடுற மொத்தமாக மசாலாஸே. அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ரைஸ் கூட சேர்த்து போட்டுப்போம். ஸோ இது கூடவே 1 tablespoon அளவுக்கு ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றா கம்பைன் ஆகி வர வரைக்கும். ஸோ அது ஈவன் மிக்சராக வந்துடும். ஸோ சால்ட் நம்ம இதுலேயுமே போடுவோம், ரைஸ்லேயுமே போடுவோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒரு கை ஃபுல்லாக புதினா லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மேரினேஷன் கூடவே சேர்த்துட்டு 5 பச்சை மிளகா நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். புதினா லீவ்ஸ் இதுக்கப்புறமா ஒரு கை தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு இந்த சிக்கன் கூட இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா மேரினேட் பண்ண போகிறோங்க. ஸோ இதை மேரினேட் பண்ணி நீங்கள் ஒரு 3-4 hours விடலாம். இல்லை பிஃபோர் டேவே நீங்கள் இந்த மேரினேஷன் செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் யூஸ்வலாக மத்தியானம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் இது மசாலாலாம் போட்டு வச்சிடுறது பெட்டர். ஸோ அது நல்லாவே ஊறும். உங்களுக்கு வேணா சிக்கனில் சின்ன சின்ன கோடெல்லாம் போட்டு வச்சு அதை ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை போட்டு ஒரு ஓரமாக வச்சிட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம 1 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் நான் போடுறேன். ஸோ 1 kg பிரியாணி பீஸ் சிக்கனுக்கு 1 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம். ஸோ அதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரைட் ஆனியனும் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சும் ரெடியான மாதிரி 2வது பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்து வச்சுருங்க. இதை லேயரிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோக் பண்ண ரைஸ் ஒரு half an hour நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டான டைமிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அளவுலாம் எதுவுமே இல்லைங்க. அந்த ரைஸ் ஃபுல்லாக முழுகி குக் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இது கூட நான் காமிச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கம்மி குவான்டிட்டிஸ் தான். ஸோ இதை எதையுமே வதக்கலாம் போகிறதில்ல.
இப்போ இந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சோடனே தான் இப்போ நம்ம ரைஸ் போட போகிறோம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை தனியாக குக் பண்ண போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக லேயரில் அது வந்து ஆயில், அதுலேருந்தே ஆயில் வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகி அதுவாகவே நல்லாவே குக் ஆகி வருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா சைடில் ஒரு 10 to 20 மினிட்ஸில் அது ஈஸியாக குக் ஆயிரும். அதுக்குள்ளே இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் எப்படியுமே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் இதை மூடி ஒரு ஓரமாக குக் பண்ண விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இதில் தான் அந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவர் எல்லாமும் வரும். ஸோ இதில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக அது வந்து நல்லா கொதிச்சதுனால தண்ணி, ஸோ இதுவுமே சோக் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸ், அது நல்லா வெந்து வரும். ஸோ ஒரு 90% அது குக் ஆகிற வரைக்கும் விடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக குக் ஆகிருக்கக்கூடாது. இதை நம்ம வடிக்க போகிறதில்ல. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றி வச்சுக்க போகிறோம் தண்ணி இல்லாமல். ஸோ இதுக்கப்புறம் அந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த எண்ணெய்லாம் விட்டு அவ்வளோ ஸ்பைஸியாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி அந்த பெரிய பாத்திரத்தில் செய்ய போகிறேன்றதுனால நீங்கள் யூஸ்வலாக சிக்கன் பண்ண பாத்திரத்துலேயே நீங்கள் அப்படியே டேரெக்டாக லேயர் பண்ணலாம். பட் அதுலேருந்து பாதி எடுத்து வச்சுட்டு பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த பெரிய பாத்திரத்தில் கீழ் லேயரில் பெரிய பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவியுமே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து நம்ம 90% அளவுக்கு குக் பண்ண ரைஸை சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்க ரைஸில் பாதியை இப்போ ஆட் பண்ணிடணுங்க. ஸோ பாதியை வந்து நல்லா கவர் ஆகிற அளவுக்கு அந்த கிரேவி சிக்கன் ஃபுல்லாகவே கவர் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் ஆனியனில் பாதியை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பாதியை வந்து நம்ம மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இந்த மீதி பாதியில் ஒரு பாதி எடுத்து நம்ம வந்து கரெக்டாக இதை லேயர் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம புதினா லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ இன்னொரு கை அளவுக்கு, ஸோ அதில் ஒரு ஹாஃப் எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த மீதி இருக்கிற சிக்கன் கிரேவியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேயரில் சிக்கன் கிரேவி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு அதோட கிரேவியும் ஃபுல்லாகவே ஊற்றி கவர் பண்ணிவிடுங்க, நான் காமிச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற ரைஸும் இல்லை குக் பண்ண ரைஸ் அதையுமே இப்போ சேர்த்து இந்த பாட் ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம போட்டு மூடி கவர் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுதான் ஃபுல் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறமா நம்ம மேலே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நான் வந்து எல்லோ கலர் கேசரி பவுடர் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாஃப்ரான் ஊற வச்சு கூட போடலாம். பட் அது அவ்வளோ எஃபெக்டிவாக கலர் தராதுன்றதுனால ஸோ எப்போயோ ஒரு வாட்டி செய்கிறோன்றதுக்காக இந்த மாதிரி பாலில் கலர் பவுடர் போட்டு ஸோ மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்துட்டு புதினா லீவ்ஸையும் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு வேணுன்னா கேஷ்யூ நல்லா கீயில் ஃப்ரை பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பட் இது வரைக்கும் போதும். இதை வந்து நீங்கள் ஹெவியாக சைடில் மாவெல்லாம் போட்டு தம்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டுட்டு வீட்டில் கல் வெயிட்டு இடிக்கிற கல் எது இருந்தாலும் ஸோ அதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. நல்லா அது சும்மா க்ளோஸ் ஆனாலே போதும். ஸோ வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 20 மினிட்ஸ் விடுங்க. ஸோ அது நல்லா தம் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த புதினா லீவ்ஸ்லேயே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த ஒயிட் ரைஸ் லேயர், அந்த எல்லோ லேயர், அதுக்கப்புறமா நம்ம போட்ட மசாலா லேயர், சிக்கன் எல்லாமே சேர்த்து வரும். நீங்கள் கீழேருந்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஹைதராபாத் தம் பிரியாணியோட ப்ரிப்பரேஷன் இது தான். கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செய்யும் போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பிரியாணி செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லை வேறு மெத்தடில் செஞ்சுருக்கீங்கனாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்னு. அண்ட் கூட இப்போ நம்ம நிறைய சைடிஸ் செஞ்சுருக்கோம் வீட்டில். இதெல்லாம் எங்கள் அம்மா சைடில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நல்லா வெள்ளரிக்காய் ஜாஸ்தி போட்டு வெங்காய பச்சடி, அதுக்கப்புறமா எக்கு வச்சு கிரேவி, அதுக்கப்புறமா சிக்கன் 65 தாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி பீசஸில் 65 போட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலி பிரியாணி ரெடி. இப்போ சாப்பிட்றலாம். ஸோ இந்த லேயர் பிரியாணி வந்து ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தோட குவான்டிட்டிஸ் போட்டிங்கன்னா தான் அந்த ரிச்னஸும் டேஸ்ட்டும் சூப்பராகவே வரும். உங்களுக்கு வேணா கடைசியாக மேலே கொஞ்சமாக கேஷ்யூ வந்து கீழே ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணியில் போட வேண்டாம்னு சொல்லி நான் போடல இன்னைக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு சூப்பராகவே வந்தது அவுட்புட். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ என்னென்னலாம் நான் வச்சு சாப்பிட்டுன்னு கூட வந்து எக் கிரேவி,
கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 ரைத்தா, ஸோ இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதோட ஃபிளேவரே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், விளாக்ஸ், அதுக்கப்புறமா மாமி ரெசிபிஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தரேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரீஸ் லெமினேட் பேஜுக்காக இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.